வணக்கம் உறவுகளே, நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் மருதனா மடத்தடியில் நிற்கிறோம். ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற இப்போ பேருங்க நல்ல சுவரத்தில் எல்லாம் பேருங்க. நான் என்னென்னா இப்போ இந்த என்ன சாப்பாடு பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் உங்களுக்கு காட்டுவோம்னு சொல்லிஞ்சா பார்த்தீங்களா. நல்ல இந்த நல்ல பிங்க் கலரில் இருக்குது, நல்ல சிவப்பு கலரில் இருக்குது. இந்த இதெல்லாம் பார்த்தீங்களா நல்ல வெள்ளை கலர், நல்ல சுவரத்தையிலேயே நல்ல கொத்தும் ஒட்டி எல்லாம் இருக்குது பாருங்க. நல்ல சூப்பராக இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கணக்கு வித்தியாசமாக எல்லாம் கிடக்கு. பார்த்தாலே உங்களுக்கு காட்டணுமெண்டு எனக்கு தோன்றுச்சுது. பின்னா காட்டி கொண்டிருக்கிறோம் பார்த்தீங்களா எப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி. இந்த கொத்து இங்கே பார்த்தீங்களா, கொத்து மெரூன் கலர் சூப்பராக இருக்கேண்ணா. உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ காட்டி இருக்கிறேன். இனிமேல் வாங்க, நாங்கள் என்ன சாப்பாடுன்னு போய் பார்த்துருவோம். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தர்மினி. நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்களும் நல்ல சுகமாக இருக்க வேணுமென்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து உங்களுக்கு என்ன சாப்பாடு செய்து காட்ட போகிறோன்னு சொன்னால், உண்மையில் இது ஒரு பருப்பு கறி தான் வச்சு காட்ட போகிறேன். அதாவது குறுக்கல் மேர் செய்கிற பருப்பு கறி தான். அதாவது எங்களுக்கு பூசியல் வைப்பினம் தான் ஐயர் மேர் அவியல்கள். இந்த பருப்பு கறி, இந்த வேறு இந்த தானிய வகைகள் எல்லாம் பருப்புகள் போட்டு வைக்கிறவியல், அதில் ஒரு மெதட்டை நான் கண்டுபிடிச்சேன். இன்றைக்கு அதே மாதிரி ஒரு பருப்பு கறி தான் வைக்க போகிறேன். ஆனால் இது வந்து நான் முதலும் வச்சு வீட்டில் சாப்பிட்றேன். நான் இனி இல்லையோட டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பழமையாக காய்ச்சிற பருப்புக்குள்ளே இந்த பச்சை கடலையை போடுறது தான் இந்த பருப்பு கறி. இது வந்து நான் என்ன மாதிரி செய்கிறேன்னு சொல்லி வடிவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இதே மாதிரி செய்து சாப்பிடலாம். நான் வந்து சின்ன வெங்காயம் தான் இதுக்கு பாவிக்க போகிறேன். நீங்கள் பம்பா வெங்காயமும் பாவிச்சு கொள்ளலாம், அது ஒரு பிரச்சனையும் இல்லை. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இது சரியான விருப்பமாக இருக்கும். கண்டிப்பாக ஒருக்கா கொடுத்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் நடுக கேப்பினம். அதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்க வேண்டி வரும். அதனால் நீங்கள் ஒருக்கா செய்து கொடுத்து பாருங்க, கண்டிப்பாக அந்த பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவினம். உண்மையில் நான் இதை வந்து நான் வெள்ளை சோறு சமைச்சு அதுக்கு வந்து ஒரு சுண்டல் வச்சு அதோட போஞ்சிக்காயும் வச்சு தான் இன்றைக்கு இதை செய்ய போகிறேன். நானாக வந்து பருப்பு கறி தான் எங்களுக்கு மெயினாக இந்த கறியை உங்களுக்கு வச்சு காட்ட போகிறேன். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிடுங்க. ஓகே, இப்போ நாங்கள் இந்த வீடியோக்குள்ளே போயிடுவோம். அதுக்கு முன்னாடி யாராவது இந்த வீடியோக்குள்ளே புதுசாக வரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோடைய அந்த வெல் பண்ணி எமருக்கா கிளிக் பண்ணிவிட்டு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க. அதர் வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, இப்போ நாங்கள் தேவையான பொருட்களை பார்க்கலாம். இந்த வளமையாக எல்லோரும் காய்ச்சிற பருப்பு தான் பாருங்கோ. இது நீங்கள் சிவப்புலேயும் எடுக்கலாம், மஞ்சள்லேயும் எடுக்கலாம். பருப்புனா தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கோ. அதோட இதுக்கு தேவையான முக்கியமானது பச்சை கடலையை இதை வடிவாக வச்சு நான் அவிச்சு வடிவாக வச்சுருக்கேன். ஊற வச்சு அவிச்சு வச்சுக்கேன். இப்போ வந்து ரெடிமேடாகவே டின்னில் விற்கிது, அதை நீங்கள் வாங்கி கொள்ளலாம். அது இஞ்சால சின்ன வெங்காயம், உள்ளி, பச்சை மிளகாய், மிளகு, கருவேப்பமிலை, இது வந்து நல்ல கட்டிப்பால், உப்பு, மஞ்சள் தூள், இது சின்ன சீரகம், மற்றது எண்ணெய். இவ்வளோ வந்து இப்போ எங்களுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நாங்கள் முதல்ல வந்து நாங்கள் இந்த பருப்பை கழுவி எடுப்போம். நாங்கள் பருப்புக்குள்ளே வந்து தண்ணியை ஊற்றி நல்ல வடிவாக 3-4 தண்ணியில் இந்த பருப்பை கழுவி எடுக்க வேணும். அடுப்பை வந்து நாங்கள் ஆன் பண்ணிட்டோம். இப்போ வந்து பருப்பு வந்து நீட்டாக கழுவி எடுத்துட்டோம். நான் வந்து இந்த கப்பால் 1 கப் தான் இந்த பருப்பு எடுத்தேன் நான். இப்போ வந்து இதுக்கு வந்து நாங்கள் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி அவிய வைப்போம் முதல்ல. இப்போ வந்து பருப்புங்களுக்கு அவியட்டுக்கும் அதுக்குள்ளே நாங்கள் உள்ளி மிளகாய் நாங்கள் இடித்து எடுப்போம். முதல்ல வந்து நாங்கள் மிளகு கொஞ்சம் போடுவோம், சீரகம் கொஞ்சம் போடுவோம். இந்த மிளகாயும் இந்த சீரகத்தையும் நாங்கள் ஒருக்கா இடிச்சிட்டு உள்ளியை போடுவோம். அப்போ தான் எங்களுக்கு நல்ல வடிவாக இடித்து தரும். இந்த பாருங்க. ஓகே, இப்போ வந்து நாங்கள் உள்ளி பூடு வந்து இந்த அளவு எடுத்துருக்கிறேன். இவ்வளோத்தையும் போட்டுக்கொள்கிறேன். இதையும் வடிவாக இடித்து எடுப்போம். பாருங்க, நல்ல வடிவாக நான் இடிச்சிட்டேன். நல்ல வடிவாக அடித்தாச்சு. இதை இப்படி எஞ்சால வச்சுட்டு அடுத்ததாக வந்து நாங்கள் சின்ன வெங்காயத்தை நல்லா இதாக தாளிக்கிறதுக்கும் பட்டோனும் கறிக்கும் பட்டோனும் பட்டிக்கொள்ளுவோம். அடுத்தது வந்து நாங்கள் இந்த நிட்டியை அள்ளி விடுவோம். இந்த பருப்பு வந்து நல்ல வடிவாக இந்த நிட்டியை கண்டிப்பாக அள்ள வேணும். அதுதான் பருப்பு கறி நல்லதாக வரும். அள்ளுவோம்.
இப்போ வந்து நாங்கள் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்குறோம், அதில் கொஞ்சமாக போடுறோம், பேருந்து தாளித்து நாங்கள் போட போகிறோம். அடுத்தது வந்து பச்சை மிளகாய், இதுவும் வடிவாக அவியட்டுக்கும் கிடந்த. இப்போ அதுக்கு பிறகு தான் நாங்கள் பச்சை கடலை போட போகிறோம். இப்போ பாருங்க நல்ல வடிவாக பருப்பு எங்களுக்கு அவிஞ்சு கொண்டு வந்துடு. இந்தா சூப்பராக எங்களுக்கு இந்த அவிஞ்சது காணும். நல்ல கரையை விட்டிங்கன்னு சொன்னால் அந்த கடலைக்கு வந்து இதமாக வராது. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கரையை விட்டு காய்ச்சணும் பண்ணாலும் நீங்கள் காய்ச்சி கொள்ளலாம். எனக்கு இப்போ இந்த பதம் காணும். இப்போ வந்து நாங்கள் இந்த டைம் வச்சு இந்த பச்சை கடலையே இதுக்குள்ளே போட்டுக்கொள்ளுவோம். இதையும் படிவாக நாங்கள் கிளந்து விடுவோம். இப்போ இந்த கட்டு வச்சு நாங்கள் உப்பு போடுவோம். தேவையான அளவு போட்டுக்கொள்ளுங்க உப்பை. அடுத்ததாக வந்து நாங்கள் மஞ்சள் தூள் போட்டுக்கொள்ளுவோம். இப்போ வந்து இதை நாங்கள் வடிவாக கலந்து விடுவோம். இப்போ இந்த கட்டு வச்சு நாங்கள் அடுத்ததாக கட்டிப்பாலை விட்டுக்கொள்ளுவோம். இதை வடிவாக நாங்கள் ஒருக்கா கலந்து விடுவோம். கலந்துட்டு எங்களுக்கு இது வந்து ஒரு 2 கொதி வரட்டுக்கும். இப்போ நாங்கள் பாலும் கொதித்து 2 கொதி வந்துட்டு அதோட வந்து இந்த இடித்து வச்சுருக்கிற மிளகு சீரகம் உள்ளியெல்லாம் போட்டுக்கொள்ளுவோம். இது வந்து கன நேரமாக அடுப்பில் இருக்கக்கூடாது. இப்போ நாங்கள் இதை கலந்து விட்டுட்டு ரக்க போகிறோம் கையோட. இப்போ நாங்கள் ரக்கிடுவோம். பாருங்க நல்ல பதமாக எங்களுக்கு வந்துட்டு இப்படியே கீழே வச்சுடுவோம். வச்சுட்டு ஒரு கால் இப்படி கிளந்துட்டு இதை நாங்கள் மூடி விடுவோம். இப்போ எங்களுக்கு பருப்பு முடிஞ்சது. இப்போ அடுத்தது வந்து நான் அதுக்கு ஒரு சின்ன ஒரு தாளிதம் போடவும் அதுக்கு ஒரு சட்டி வச்சுருக்கேன். இப்போ அளவாக எண்ணெய் விட்டு கொள்ளுவோம். இப்போ எண்ணெய் எங்களுக்கு கொதிச்சிடுது. வெங்காயத்தை நான் முதல்ல போடுறேன். இதற்கா வதங்கட்டுக்கு நான் வந்து கடுகு சீரகம் ஒரு இடையில தான் போடுவேன். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு கருவினா பிடிக்காது, அதனால் கடுகு சீரகம் வந்து ஒரு இடையில தான் நான் போடுவேன். இது கொஞ்சம் வதங்கட்டுக்கு. இப்போ இந்த கட்டு வச்சு நாங்கள் கடுகு கொஞ்சம் போட்டுக்கொள்ளுவோம். அதோட பெருஞ்சீரகம் கொஞ்சம் வடிவாக நாங்கள் இதை வதக்கி விடுவோம். அடுத்தது வந்து நான் கருவேப்பிலை போட்டுக்கொள்கிறேன். அதையும் வடிவாக வதக்கி விடுவோம். இப்போ பாருங்க நல்ல பதமாக நான் தாளிச்சிட்டேன். இப்போ வந்து நாங்கள் இதை பருப்பு கறிக்குள்ளே போட்டுக்கொள்ளுவோம். பருப்பை வந்து துறப்போம். இப்போ வந்து நாங்கள் பருப்புக்குள்ளே தாளிதத்தை போடுவோம். இதை வந்து நாங்கள் வடிவாக கலந்து விடுவோம். எங்களுக்கு வந்து பருப்பு கறி நல்லா ரெடி ஆகிட்டு பார்த்தீங்களா. தாளிதம் எல்லாம் போட்டு இந்த பருப்பு கறி வந்து சின்ன பிள்ளையும் விரும்பி சாப்பிடும். சின்ன பிள்ளைக்கே இந்த பருப்பு கறி அப்படி டேஸ்ட்டான பருப்பு கறி. கண்டிப்பாக நீங்களும் இதேமாதிரி செய்து சாப்பிடுங்க. இப்போ வந்து எங்களுக்கு இந்த பருப்பு கறி வந்து ரெடி ஆகிட்டுது. இது வந்து ஐயராக்கள் எல்லாம் இந்த பருப்பு கறியை கூடுதலாக செய்து சாப்பிட்றவியல் குறுக்கள் மேலே என்னென்னு சொல்கிறது எல்லா இந்த தானிய வகைகள் பருப்புகள் எல்லாம் இந்த ஐயர் மேலே தான் சமைக்கிறது. அதே மாதிரி இன்றைக்கு நானும் ஒரு வித்தியாசமாக இந்த பருப்பு கறியை காய்ச்சி வச்சுருக்கிறேன். உண்மையில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செய்து சாப்பிடுங்க. இப்போ வந்து நாங்கள் இதை மூடிட்டு நாங்கள் இனிமேல் சோறோட போட்டு எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். இன்றைக்கு வந்து நான் தான் சாப்பிட போகிறேன். என்னென்னு சொன்னால் பிள்ளைகளும் இன்னும் ஸ்கூலால் வரையே இல்லை, தம்பியும் பெறானாம். இவர் வந்து வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறார். இப்போ வந்து வாங்க நாங்கள் அந்த பருப்பு கறியை எப்படின்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே இன்றைக்கு வந்து வெள்ளை சோறு காய்ச்சி இருக்கிறேன். போஞ்சிக்காய் உருளைக்கிழங்க போட்டு பிரட்டல் கறி. இது வந்து முருங்கை இலைக்குள்ளே நாங்கள் கரட்டு போட்டு நல்லா வதக்கி வச்சுருக்கிறேன். அந்த என்னென்னு சொல்கிறது வரை வந்து செஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இதுக்குள்ளே நாங்கள் பருப்பு கறியை விட்டுக்கொள்ளுவோம். வாவ், பருப்பு கறியை பார்த்தீங்களா எப்படி இருக்கண்டு. இந்தா சூப்பராக நல்ல வாசமாக இருக்குது. சின்ன வெங்காயம் இந்த பார்த்தீங்களா எப்படி இருக்குது. சூப்பராக இருக்கு என்ன. இப்போ வந்து இந்த பருப்போடையே சாப்பிடலாமே என்ன. சாப்பிடுவோம்மா. பருப்பெல்லாம் மூடிட்டேன். பாருங்க சுடுவதா மிளகு சீரகம் எல்லாம் தெரியுது. நல்லா இருக்குது. இந்த வரையும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு செய்து காட்டுவேன். அப்படி டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வரை. அதான் நான் கூட போட்டுருக்கேன். எனக்கு வரையண்டா நல்லா பிடிக்கும். இந்த பருப்போட பாருங்க. இந்த பருப்போடையே மட்டும் சாப்பிடலாம். ஓகே என்ன சாப்பிடுவோம். வாவ் சூப்பராக இருக்குது. இந்த தலைமையிலும் அதுக்குள்ளே முன்னுக்கு வருது. எங்களுக்கு காற்று மடிக்குது சரியா. உண்மையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அந்த கடலையெல்லாம் கழிவடை உங்களுக்கு வேற இல்லையே. எனக்கு பசி வந்துடுது, வாயை ஊறுது. என்னடா நான் இப்போ வீடியோ முடிக்கிறபடியா என்ன செய்கிறது என்ன.
அப்படி டேஸ்ட்டாக இருக்கா. இந்த மெட்ட கறிகள் ஒன்றும் எடுக்க தேவையில்லை. இந்த பருப்பு கறிக்கு பான் வாங்கலாம், ரொட்டியோட சமைக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டுனா கமெண்டில் சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அந்த மாதிரி கிடக்கு. நான் மட்டன் சோறும் இந்த பருப்பு கறியும் தான் காய்ச்சிட்டு இருந்தேன். நான் பேருந்து நான் 2 கறி வச்சேன். நான் பேருந்து எங்களுக்கு இரவுக்கும் தேவை தானே. அப்படி டேஸ்ட்டாக இருக்குது. சின்ன வெங்காயம் தாளித்து போட்டோடையே இன்னும் நல்லா இருக்குங்க. வேறு லெவலா. இன்னும் இப்படியே நாங்கள் சாப்பிட்டோன்னு இருக்கக்கூடாது. இந்த காற்றுக்கு தலைமையில் எல்லாம் பெருகுது. ஓகே, நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்வோமே. ஓகே, லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.